வணக்க நண்பர்களே, இது உங்களுடைய அன்பில் அம்மா ஆதிசக்தி யூடியூப் சேனல். இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோன்னா ஒரு செடியை பற்றி தான். இது என்ன செடினா நொட்டட்டோ செடி பார்த்துக்கோங்க. நான் இதை வந்து நொட்டட்டோ செடின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டா, பூனை பழமா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் பொண்ணுங்க தான் சொன்னாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து இது வந்து நொட்டட்டோ பழம்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பழுத்துனா இந்த சப்ஸா விதை இருக்குல்ல, அதை ஊற போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பழுத்துச்சுன்னா இது வந்து பிஞ்சு தான் பார்த்துக்கோங்க. அதனால் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் விளையணும். அதனால் அது அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய நிற்கிது, எக்கச்சக்கமாக நிற்கிது. இன்றைக்கி தோட்டத்தில் வந்து பார்த்தேன், இங்கே நிறைய எக்கச்சக்கமாக நிற்கிது. இது ஃபுல்லாகவுமே அந்த நொட்டட்டோ செடி தான். ஆனால் எல்லாமே பிஞ்சு பிஞ்சியாக இருக்குது, ஒன்றுமே இன்னும் விளையலை. இன்றைக்கி சும்மா அப்படியே தோட்டத்துக்கு வந்தேன், இங்கே பார்த்தேன் நிறைய நின்றுச்சு. எக்கச்சக்க காய் காய்ச்சிருக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் பழம்னு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு காய் மட்டும் கிடச்சிருக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் இது பழமா என்னன்னு தெரியல. அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த காயை சுற்றி உள்ள இந்த இதில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நொட்டட்டோன்னு சொல்லி நொட்டட்டோ பழம்னே நான் சொல்லிட்டேன். பூனை பழம்னு கேட்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பழமா? பூனை பழம். சில பழம் வெள்ளையா இருக்கும், சில பழம் மஞ்சள் கலர்ல இருக்கும், சில பழம் கிரீன் கலர்ல இருக்கும். ஆனா எல்லோ கலர் ஒயிட் கலரும் சேர்த்து தின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். உப்பு மசாலாவும் சேர்த்து தின்னாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியா? சரி, ஓகே. இது வந்து பூனை பழமா பார்த்துக்கோங்க. ஆனால் நான் நொட்டட்டோன்னு தான் சொல்கிறேன். இன்னிலேருந்து இதே நானும் பூனை பழம்னே சொல்கிறேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் லைக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி.